ஹாய் மை ஃபேமிலிஸ். எங்கள் வீட்டில் பூஜை ரூமில் இருக்கிற தேரை தான் நான் இன்னைக்கு க்ளீன் பண்ண போகிறேன். அது எப்படியெல்லாம் பண்ணேன்னு பார்க்கலாமா? எங்கள் வீட்டில் இருக்கிற தேர் வந்துட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அது இறக்கியெல்லாம் வச்சு க்ளீன் பண்ண முடியாது. ஸோ நான் பூஜை ரூம்லேயே தான் வச்சுட்டு அது ஃபஸ்ட்டு அந்த மஞ்சள் குங்குமம் ஆல்ரெடி நான் ராமம் போட்டு வைப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் கிருஷ்ணர் வச்சு கும்பிட்றதுனால ராமம் போட்டது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பன்னீர் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் தொடச்சி ஃப்ரே பண்ணி கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு இருந்தேன். இந்த தேர் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் கல்யாணத்துக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுருந்தாரு வீட்டில் சாமி கும்பிட்றதுக்காக. அவராகவே செஞ்ச தேர் தான் இது. அது ஒரு தேர் மாதிரியே இருக்கும். உண்மையாலுமே நம்ம தேர் இழுத்துட்டு வரோம் இல்லையா, அதே தேர் தான். ஆனால் சின்னதாக இருக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. நல்லா வெயிட்டாக இருக்கும். 4 சக்கரம் அந்த மேலே எல்லாமே அப்படியே இருக்கும். அந்த மேலே ஒரு இது மாதிரி இருக்கும். அதை மட்டும் நான் எடுத்துட்டோம், பூஜை ரூமில் பத்தலைன்னு சொல்லிட்டு அதில் எடுத்து நான் தனியாக வச்சுருக்கேன். ராமம் போடுறதுக்காக விபூதியை நம்ம பன்னீரில் கலந்து நான் எப்பயுமே ராமம் தான் போடுவேன். இன்னும் தேரில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணலை. பெயிண்ட் எல்லாம் பண்ணிட்டா கண்டிப்பாக ராமெல்லாம் போட முடியாது. சரி, அது வரையும் போட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு ராமம் தான் போடுவேன் நான். கிருஷ்ணர் வச்சதுனால மட்டும் கிடையாது, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எதுக்கு எடுத்தாலுமே நாராயணா நாராயணா தான் சொல்லுவேன். எங்கள் அம்மா கூட எனக்கு கேட்பாங்க, எப்போ பார்த்தாலும் நாராயணா நாராயணான்ட்டேன்ட்டு. கன்சீவாக இருக்கிறப்ப டெலிவரி ஆகிற டைமில் நான் கூட நாராயணான்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். நர்ஸ் கூட கேட்டாங்க, எல்லாரும் அப்பா அம்மான்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா பிடிச்ச சாமி கூப்பிடுவாங்க, நீ ஏமா நாராயணா நாராயணான்னு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு என்னோட ரொம்ப பிடிச்ச சாமி தான் அந்த பெருமாள். இப்போ வந்துட்டு நான் முருகரை ரொம்பவே விரும்புகிறேன். எனக்கு 2 சாமியுமே ரொம்ப பிடிக்கும். தேருக்கு பெயிண்ட் ஏன் பண்ணலைன்னு நினைப்பீங்க. எல்லா வீட்லேயுமே இன்டீரியர் ஒர்க் இருக்காது, இல்லை பெயிண்ட்டுக்காரங்க வீட்டில் பெயிண்ட் இருக்காது. அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில். எங்கள் வீட்டுக்காரர் வந்து இன்டீரியர் கார்பெண்டர் தான். ஆனால் எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி இன்டீரியர் ஒர்க்கே இருக்காது. நானாக வற்புறுத்தி இந்த பீரோ பூஜை ரூமுக்காக ரெடி பண்ணது தான். ஏன்னா என்னுடைய தேர் வந்துட்டு வெளியில் கீழே இருக்குது அப்படின்றதுனால நான் ரெடி பண்ணது தான். ரெடி பண்ண பாரு என்னுடைய பூஜை ரூம் ரொம்பவே அழகாக இருந்தது. என் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற தேர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.